ரிச் மிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பனை மட்டையை செதுக்க போகிறோம். நம்ம இப்போ ஏற்கனவே மலையில் விடுதி பெய்ச்சு புது விடுதி கட்டிகிட்ருக்கோம். அந்த புது விடுதி கட்டுறதுக்கு புனைய மட்டை தேவைப்படுது. ரெண்டு ரெட்டை குரங்கு மட்டையை செதுக்கி ஒன்றாக்கி இந்த புனைய மட்டை அதுமாதிரி ஒத்த குரங்கு மட்டைலாம் தேவைப்படுது விடுதி மேயதுக்கு. அதுக்காண்டி நம்ம இப்போ மட்டை செதுக்க போகிறோம். வாங்க அது எப்படி செதுக்கலான்னு பார்க்கலாம். எல்லாமே ரெட்டை குரங்கு மட்டை என்ன? சரி சரி. ஓகே அண்ணா, இது ரெண்டு மட்டை என்னதுண்ணா? ரெட்டை குரங்கு மட்டையா? இது நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? நம்ம விடுதி கட்டுறதுக்காண்டி பயன்படுத்த போகிறோண்ணா. பாருங்க, ரெண்டு ரெட்டை குரங்கு மட்டையை அப்படியே வச்சு அது எப்படி புனைகிறாருன்னு பாருங்கள். அதை ரெண்டு அங்கிட்டு இங்கிட்டு நகர விடாமல் சேர்த்து வச்சு கட்டி அடுத்து இங்கிட்டு விரிஞ்சிட்டு இருக்கிறத அப்படி நேராக வச்சு கைட்டை அமைக்க பிடிச்சி கட்டணும். இந்த ரெண்டு ரெட்டை குரங்கு மட்டையை வச்சு சேர்த்து கட்டுறோம் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து புனைய மட்டைன்னு பேர். இதுவும் நமக்கு விடுதி கட்ட ரொம்ப பயன்படும். இதான் ரெட்டை ஓ, இந்த மாதிரி சாய்ப்புக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்ண்ணே. ஓகே, சூப்பர். இது அப்படியே இந்த மாதிரி பார்த்தீங்களா, இது எல்லாமே ரெட்டை குரங்கு மட்டை தான். இதை போட்டு தான் நான் வரிச்சிக்கு வந்து ஒத்த குரங்கு மட்டையை போடுவாங்க. அதை போட்டு அப்படியே மேய வேண்டிதான். கடைஞ்சலுக்கு அதை தட்டி விட்டு மட்டை கருக்கோடு இருக்குண்ணே. இது வந்து ஒத்த குரங்கு கட் பண்ணி என்ன, இது வந்து ஒத்த குரங்கு மட்டை நண்பர்களே. அந்த டபுளாக இருக்கும் பார்த்தீங்களா மட்டையில், அது ஒரு பக்கத்தை வெட்டி விட்டுருவாங்க. அதை வெட்டி விட்டோம்னா அது ஒன்று மட்டும் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா சைஸாக இழைக்கணும் என்னண்ணே. அப்போ தான் நமக்கு அதை பயன்படுத்தும் போது கெட்டதுக்கு ஒன்று போல் வரும்ண்ணே. சரி.
இதை கொஞ்சம் ஒத்தக்கிழங்கு சைஸாக செதுக்கணுண்ணே. ஓகே பார்த்தீங்களா, ஒத்தக்கிழங்கு மட்டை ஒன்று தான் இருக்கும். செதுக்கினா தான் நமக்கு விடுதி, பந்தல், வீடு எதுனாலும் கெட்டதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், இது பார்த்தீங்களா, இது வந்து அந்த கருக்கு மட்டையில் உள்ள கருக்கு இது வேஸ்ட் கிடையாது. பனையை ஏன் கற்பக தருன்னு சொல்கிறோம்னா அதில் வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம அந்த மட்டையை பார்த்தீங்களா, அதுலேருந்து ஓலையை மிதித்து வீடு கட்ட எடுத்தாச்சு, மட்டையே வீடு கட்டதுக்கு எடுத்தாச்சு. அடுத்து இந்த கருக்கை கிழித்து நாராக்கி அந்த நாரை வச்சு அதை நம்ம கட்ட போகிறோம். பார்த்துக்கோங்க, ஒரு பனையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கழிவு கிடையாது. கற்பகத்தருன்னு சொன்னால் அது பனை தான் 100% பொருந்தும். அதிலிருந்து நார் எடுத்து அந்த நாரை வச்சே நம்ம அந்த இதை கட்ட போகிறோம். ஏன்னா அப்படி கட்டுறதுனால தான் நல்லா நேராக இருக்கும். நம்ம அடுத்து வரிச்சியில் வரியும் போது நல்லாயிருக்கும். என்னண்ணே? ஓ, கேட்டிட்டா நேராக வந்துடுண்ணே. சரி. ஓகே, பாருங்கள் எத்தனை நாள் காயும்? 2 நாள் காய்ஞ்சா போதானே. இது வந்து ஒத்த குரங்கு மட்டை பார்த்தீங்களா. அந்த ரெட்டை குரங்கு மட்டைக்கு மேலே இப்படி வச்சு இதை இப்படி வச்சு கட்டிடுவாங்க. என்ன இதே ஒரு அழகாக இருக்கும். அந்த முடிச்சு போடுறது, அதை முடிச்சுலாம் போட மாட்டோம், அப்படியே சுற்றி திருக்கி இப்படி மடித்து விட்டா 5 வருஷம் ஆனாலும் அது அப்படியே நிற்கும். தற்சமயத்துக்குண்ணே. இது சுற்றுறதே ஒரு அழகாக இருக்கும். அது கரெக்டாக சுற்றணும், இல்லாட்டா தப்பாக போயிடும். அப்படி சுற்றி இப்படி முறுக்கி அப்படி கீழே இறக்கி வச்சோம்னா அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும். இதே மாதிரி இங்கே ஒரு மட்டை வந்திருக்கா, அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கே ஒரு மட்டை, இந்த பார்த்திங்கன்னா வரிச்சி மட்டை மேலே எப்படி இருக்குது, அந்த மாதிரி வரிச்சி மட்டை வந்து அதுக்கு மேலே ஓலை வைப்பாங்க. அது நமக்கு நல்லாயிருக்கும்.